తిరుపతి శ్రీ గోవిందరాజస్వామి వారి వార్షిక బ్రహ్మోత్సవాలలో శనివారం రాత్రి అశ్వవాహన సేవ అత్యంత వైభవంగా జరిగింది. ఈ సందర్భంగా శ్రీ గోవిందరాజస్వామి వారు కల్కి అవతార అలంకారంలో అశ్వవాహనంపై విహరించి భక్తులకు దివ్య దర్శనం కల్పించారు. వాహనం ముందు గజరాజులు గంభీరంగా నడుస్తుండగా భక్త బృందాల కోలాటాలు, మంగళ వాయిద్యాల నడుమ, గోవింద నామ స్మరణల నడుమ స్వామివారి వాహన సేవ ఆధ్యాత్మిక ఉత్సాహాన్ని నింపింది. అడుగడుగున భక్తులు కర్పూర హారతులు సమర్పిస్తూ స్వామివారి దివ్యమంగళ రూపాన్ని దర్శించుకొని పరవశించిపోయారు. ఉపనిషత్తులు ఇంద్రియాలను గుర్రాలతో పోలుస్తారు. అశ్వవాహనంపై కల్కి స్వరూపంలో దర్శనమిచ్చిన స్వామివారు కలియుగ దోషాలకు దూరంగా ఉండి భగవన్నామ సంకీర్తన, ధర్మాచరణలను ఆశ్రయించి జీవితాన్ని సార్థకం చేసుకోవాలని సందేశమిచ్చారు. இந்திரியங்களை ஜெயித்தவர்கள், ஆகவே கோவிந்தனின் அருளை பெற்றவர்கள் என்று கூறலாம். அதுதான் ஆழ்வாரின் திருவாக்கு. இந்த பெறுவது ஒன்றுமில்லை. சங்காத்து சஞ்சாயத்தே காமஹ, காமாத்து குரோதஹ, அபிஜாயத்தே குரோதாத்து பவதி சம்மோக என்னும் நியாயப்படி இந்த இது ஒரு ஸ்லோகம். தானே அது பொய் மதி அறிவிழந்து போகும், விவேகமற்று போகும். ஆகவே சுவாமி ஸ்ரீ தேசிகன் பொய்மதி என்றே நம்மாழ்வாரின் அடியொற்றியே சாதித்தருளியுள்ளார். அது என்ன ஸ்ரீ நம்மாழ்வார் சாதித்தது? பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்றம் பொறா அருளால் என்றே பிரார்த்தித்தருளியுள்ளார். என்ன வருத்தம் பொறா வகை என்றால், நம் மனதை அடக்காத பல வழிகளிலே பாப்பங்களை சேர்த்து கொண்டே போகின்றோம். திருத்தி அதை அவனே திருத்தி பணிகொள்ள ரட்சிக்க சௌலபிய காருண்ய குணங்களை கொண்டு புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழி தருகின்றோம் நமன் தமறு தலைகள் மீதே. உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிந்து நாங்கள் ஜெயித்து விட்டோம். உன் அருளாலே, உன் திருநாமத்தை சொல்வதாலே, எங்களின் புலன்களை உன் திருவடியிலே சமர்ப்பித்து உன்னையே நினைத்து கொண்டிருப்பதாலே, வேற ஒன்றும் வேண்டாம். ஏதோ யோகம் செய்வது, காட்டுக்கு போவது, ஒற்றை காலில் நிற்பது, நெருப்பில் நிற்பது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று திருநாமத்தை சொல்வதாலேயே காவலில் எங்களின் புலன்களை உன் గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేంద్రరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలంచుకొని గోవిందరాజు, గొరపు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు, తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి, తిరుపతిలోనను திறமை ஸ்ரீ வெங்கடாத்ரி குறிசி வரமூல். ஆகவே தான் பெருமான் இந்த மனதை அடக்கும்படியான இந்த குதிரை வாகனத்திலே தானே அவதாரம் செய்தான். இல்லை, ஞானானந்தமயனாக ஹைக்ரீவ அவதாரமாக செய்தான். அது மற்றொரு முறை சொல்லுவோம், மேலே சேவிப்போம். தகாத விஷயங்களில் செல்ல ஒண்ணாத அந்த மனத்தை தன்னிடத்தை இழுத்துக்கொள்ள வல்ல இந்த பெருமானை வீரன், சாமர்த்தியன் ஸ்ரீ கோவிந்தன். ஆக அவனுக்கு ரொம்ப இந்த பக்தர்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும். எந்த பக்தர்களையும் பிடிக்கும், குழந்தைகளை கண்டால் பிடிக்கும். இந்த ஜாதி, இந்த மதம் என்று இல்லை, அவனுக்கு எல்லாரும் சமன். பிரவணம் வந்தே அரம்யஜா மாதரம் முனிம் லப்பேநாதா நாதயா முனமத்யமாவத்மராஜார்ய பரியந்தா வந்தே யோனித்யமத்யபதாம் பயந்த ஹேளக்கே சஹரித்தருளாச்சாய் மாண்ட மே
ಎಮ್ಮೆ ಕಾಡು ಕದೇ